வணக்கம். இப்போ சமீப காலமா பார்த்தீங்கன்னா, அந்த பிரியங்கா மணிமேகலை விஷயம் வந்து பெருசா யாருமே பேசல. பூதாகரமாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. சைலன்ட்டா போயிட்டே இருக்குது. இந்த மாரி சமயத்தில இப்போ வனிதா பேசி திரும்பவும் இத வந்து அப்படியே பத்த வச்சுட்டாங்க. எப்படி ஆஃப் ஆகி கிடந்துச்சோ, அந்த விஷயத்து மேல பெட்ரோல ஊத்தி நெருப்பு பத்த வச்ச மாரி பக்கு பக்குன்னு திரும்பவும் பத்த ஆரம்பிச்சுருச்சு. 2 பொம்பளைங்களுக்கு இடையில நடக்கிற ஒரு விஷயம். இந்த விஷயத்த வந்து ஏன் மீடியாக்கள் வந்து பெருசா பேசுறீங்க? நீங்க எதுக்குய்யா பேசுறீங்க? அவங்க 2 பேருமே ஒரு நடந்துக்கிற ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில யார் தப்பு பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயமே வந்து தெரியாது. தெரியாத போது நீங்க ஏன் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? இதில என்ன இருக்குது? இது மணிமேகலை, பிரியங்கா சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்களே பேசி முடிச்சுக்குவாங்க. அப்படிங்கிற மாரிலாம் பேசுறாங்க. அது இல்லாம மணிமேகலை வந்து வீடியோ போட்டதெல்லாம் தப்புங்க அப்படின்னு. அவங்க யார்கிட்ட போய் நியாயத்த கேட்பாங்க? மக்கள் அந்த அந்த ஷோவ பார்க்குறாங்க. அந்த ஷோவுக்குள்ள நடந்த ஒரு நிகழ்ச்சி. அது சம்மந்தமா வந்து அந்த நிகழ்ச்சி தயாரித்தவங்க எல்லாத்துட்டையுமே பேசுகிறாங்க. பேசினப்போ யாருமே ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. சம்மந்தப்பட்டவங்க அப்படியே அதே தலகணத்தோட, அதே தெனாவட்டோட, அதே திமிரோட அவங்க நடந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்வாங்க? அவங்கள்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். மீடியா தான், சோசியல் மீடியா தான். அந்த மீடியாவில் தான் அவங்களுடைய வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் சொல்ல முடியும். சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க அவங்க. பாதிப்புக்கு உள்ளாக்குனவங்க ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க அவங்க சொல்கிறாங்க. ஓப்பனாக மனசு வந்து பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து மணிமேகலை வந்து வீடியோ போட்டது தப்புன்னு வனிதா சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? வனிதா பண்ணுறது எதை வேணாலும் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் பேசிக்கலாம், யாரை வேணாலும் நியாயப்படுத்தி பேசிக்கலாம்னு வனிதா நினைக்கிறாங்க. ஆனால் அது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. மணிமேகலை போட்ட வீடியோ தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? மணிமேகலையும் வந்து ஒரு அடாவடி பிள்ளை தான். அது வந்து ஒரு சாமானிய பிள்ளைன்னு நினச்சிக்காதீங்க. அதுவும் ரொம்ப அடாவடி பிள்ளை தான். புருஷனை வாடா போடான்னு சொல்லுது. அப்படி கூப்பிட்ற வந்து என்ன தப்பு செஞ்சுருக்க மாட்டான்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இது வந்து 2 பொம்பளைங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். இதில் வந்து ஏன் மூக்க நுழைக்கிறீங்க? நீங்கள் ஏன் மூக்க நுழைக்கிறீங்க? அப்போ யார் தான் மூக்க நுழைக்கிறீங்க? நீங்கள் நுழைக்கலாமா? நாங்கள் நுழைச்சா வீடியோ போடுறவங்க, பேசி போடுறவங்க நுழைச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஆகலையா? அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிரியங்கா வந்து பர்சனல் வாழ்க்கையில் வந்து நீங்கள் தலையிடுறது தப்பு. அது தப்பு தான். அது யார் பேசுகிறாங்களோ அது தப்பு தான். அது பர்சனல் வாழ்க்கையில் பேசக்கூடாது. பிரியங்கா விஷயத்தில் அவங்களுடைய பர்சனல் லைஃப் என்ன? இப்படி அடாவடி பண்ணுறா, அதனால தான் வந்து அவன் புருஷன் அவளை விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது தப்பு. அது தப்பு தான். அது கண்டிப்பாக அது தப்பு. இது வனிதா சொல்கிறது மட்டும் இல்லை. யாருமே வந்து பர்சனல் வாழ்க்கையில் இப்படி பேசுகிறனால கணவர் பிரிஞ்சிட்டாரு, விட்டுட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு பேசுகிறதுலாம் என்ன இருக்குது? பிரிஞ்சிட்டாங்க 2 பேருமே. விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு என்ன சொல்கிறீங்க? பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லுங்கள். அவங்களுக்குள்ள மனசு கருத்து ஒத்துக்கொள்ள அதனால பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரியங்கா கேரக்டர் அப்படி தான். அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. எல்லாத்துட்டையும் இது பண்ணுவாங்க. மணி மேலே என்கரேஜ் பண்ணிட்டு வர்றது வந்து மீடியாக்காரங்க பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அது இல்லாமல் நான் மணி மேலே போட்ட வீடியோவையும் பார்த்தேன். அது சொம்ப தூக்கி போட்டு சொம்புங்களுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து திமிரா தெரியலையா? இதெல்லாம் தப்புன்னு படலையா? அப்படின்னு சொல்லி அவங்க வனிதா பேசுகிறாங்க. வனிதாவுக்கு என்ன இருக்குது? அவங்களுக்கு கணவர் பிரிஞ்சார் அப்படின்னு சொல்லி அது பேசுனது தப்பு. அதை வந்து வனிதாவும் பேசுகிறது தப்பு. அது அவங்களுக்கு பிடிக்கல, பிரிஞ்சுட்டாங்க, அவ்வளோதான். டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, அவ்வளோதான். அது சம்மந்தமாக யாருமே பேசக்கூடாது. அதுக்காக வந்து மணிமேகலை வந்து அவன் புருஷனை வந்து வாடா போடான்னு பேசுவா அப்படின்னு பேசுகிறது எந்த இதில் இருக்குது? இவங்கெல்லாம் வாடா போடான்னு இவங்க புருஷனை பேசுனதே கிடையாதாம்மா. அது வந்து எந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க? இப்போல்லாம் டைவர்ஸ் ரொம்ப சகஜம், பிரிஞ்சு வாழ்கிறதெல்லாம் சகஜம் அப்படின்னு பேசுகிறாங்க. இவங்க பேசுவாங்க. பிரிஞ்சு வாழ்கிறது, டைவர்ஸ் பண்ணுறது இதெல்லாம் சகஜம்தான். இவங்க வாழ்கிறாங்கல்ல, ஒன்றா வாழ்கிறாங்களா? அது உங்களுக்கு உறுத்துதோ அப்படிங்கிற கேள்வி வரும்ல. வனிதாட்ட கேட்கணும்னு தோணும்ல எல்லாத்துக்கும். அது மாதிரி தான் இப்போ இருக்குது. அது இல்லாமல் பிரியங்கா வந்து அயர்லாந்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அயர்லாந்தில் ஒரு ஷோ முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த டயர்டாக அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே அப்படியே கொண்டு போய் குறைக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போய் ஜாலியாக இருந்துட்டு வருவாங்க. அதுபோல் பிரியங்கா இப்போ அயர்லாந்தில் இருக்காங்க. பிரியங்கா பயந்து ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. அவெல்லாம் பயந்து ஓட மாட்டாளே. நான் வந்து பிரியங்காட்ட வந்து பேசும்போது என் குரலை கேட்டோடனே அழுவ ஆரம்பிச்சிட்டான்னு அழுவுறா. அக்கா, என்னக்கா, எங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ஒரே மன நிம்மதி இல்லாமல் இழந்து போயிருக்காங்கக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா, என்னக்கா இப்படி நடந்து போச்சுன்னு ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுவுறா அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவுக்கு ஆதரவாக வந்து ஒரு இதை விடுறாங்க வனிதா. உள்ளூரில் இருக்க மணிமேகலைகிட்ட வந்து பேசலை, அயர்லாந்தில் இருக்க பிரியங்காட்ட ஃபோனை போட்டு, என்ன பிரியங்கா, என்ன பிரச்சனை, என்ன பஞ்சாயத்து, நான் பஞ்சாயத்து தலைவி வந்துட்டேன், இந்த பிரச்சனையை நான் பேசி முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுகிற இந்த ஸ்டைல், இந்த தோரணை இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க என்னவோ கட்ட பஞ்சாயத்து தலைவி மாதிரி வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி தான் தோணுது.
நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னோம்னா, நீங்கள் யாருக்கு வேணாலும் ஆதரவாக இருந்துக்கங்க, எப்படி வேணாலும் செயல்படுங்க. இது 2 பொம்பளைங்களுக்குள்ளே இருக்கிற சண்டை. இந்த சண்டைக்குள்ள 3வது பொம்பளை நீங்கள் தலையை உள்ளே விடாதீங்க. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா, ஏற்கனவே பிக் பாஸ் டீமுக்குள்ளே நீங்கள் பண்ண அக்கப்போர் எல்லாமே வந்து வண்டையாக கிடக்குது. இதில் வேறு நீங்கள் வந்து இப்போ வேறு தலையிடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி கோவம் தான் எல்லாத்துக்கும் இருக்குது. வனிதா வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த பிரச்சனை ஆஃப் ஆகிட்டு இருக்குது, திரும்பவும் பெருசாக பூதாகரமாக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்காங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. இதை தான் மணிமேகலை தரப்புன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு சம்மந்தப்பட்டவங்க பேசிட்டு போகிறாங்க, உங்களுக்கு எங்கே வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் கேட்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. வனிதா பேசினதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பெரிய பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க.